ஸோ, இப்ப இந்த ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ராசி அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல, அதாவது தனஸ்தானத்துல சூப்பரா இருக்காரு. கூட குருவோட இருக்காரு. ஸோ, ஆல்ரெடி குருவே உங்களுக்கு கொட்டி குடுத்துட்டு இருக்காரு. பத்தாததுக்கு உங்க ராசி அதிபதியும் அங்க போய் இன்னும் வந்து மேலும் வலுவேத்துறாரு. ஓகேங்களா? ஸோ, ரொம்ப 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 நல்லா இருக்கு. 2ஆம் இடத்துல சுக்கிரன், குரு இருக்கிறது வந்து குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி இருக்கும். அ நல்ல விசேஷங்களுக்கு கலந்துக்கிறது, இது எல்லாமே கட்டாயம் நடந்துட்டுருக்கும். அதேமாதிரி 3ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. அப்ப 3ல சூரியன் இருக்கும்போது, இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டீங்கன்னா, கண்டிப்பா சக்சஸ் குடுக்கும். ஸோ 3ல சூரியன் இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது தான். ஸோ பதவி உயர்வு கிடைக்கிறது, ஓகேங்களா? ஸோ ஒரு அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் கட்டாயம் கிடைக்கும். ஸோ அ புதன் இருக்கிறனால அது கொஞ்சம் மைனஸ் இருந்தாலும் பெரிய லெவல்ல பாதிக்காது உங்களுக்கு. ஸோ 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. ஸோ ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, இந்த கேது பயிற்சி ஆகுற வரைக்குமே, அ நம்ம இந்த சுகஸ்தானம் இல்லையா? அந்த இடத்துல வந்து கேது உட்கார்ந்திருக்காரு இல்லையா? அதனால அதுல கொஞ்சம் நம்மளுக்கு வந்து குறைபாடுகள் இருக்கும். நம்ம அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கலாம்.